என்னது அமாவாசை நாளில் பல்லாவரம் மீன் மார்க்கெட் போனால் மீன் ரேட்டு கம்மியா? நீங்களும் இந்த மாதிரி அமாவாசை நாளில் மீன் மார்க்கெட் போய் இப்படி மீன் வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் போனேன். மீன் வாங்கலான்னு போனால் இப்போ தான் சொல்கிறாரு இன்றைக்கி வந்து அமாவாசைன்னு சொல்லிட்டு. ஐயோ, மீன் கடை வந்த அப்புறம் மீன் வாங்காமல் போனால் எப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனும் பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கத்தை விட மீன் எல்லாமே 100-200ன்னு கம்மியாக தான் விற்கிறாங்க. என்னவா இருக்கும் இன்றைக்கே மீன்லாம் ரேட் கம்மி? ஒருவேளை பழைய மீனாக இருக்குமோ, நம்ம தான் தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சி பார்த்தா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஒருவேளை இது கார்த்திகை மாதம்னால ரேட் கம்மியும் அப்படி வேற யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே பார்க்க மீனுங்களாம் அழகாக இருந்துச்சுங்க. ஒரு மீன் ஒன்றொரு பேர் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தா நாத்தனார், கொழுந்தனார், அத்தை, மாமியார் மாதிரி மீன்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதெல்லாம் வெட்டி சாப்பிட்ணுன்னு தோணுவாங்க. ஏதோ ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஃப்ரை பண்ணால் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் வஞ்சரத்தை போட்டு பீஸ் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதுவுமே 500 தான் சொல்கிறாங்க. எப்போவுமே 900, 1500 அப்படி சொல்லுவாங்க. பார்த்தா அதுவுமே 500 தான். எறா பெரிய எறாவே வந்து 250 தான் வாங்கிட்டு வந்தோம். வழக்கமாக 350, 400 இருக்கும். மத்தி மீன் எப்போவுமே சீசனுக்கு தான் கிடைக்கும். சரி மத்தி மீன் கிடச்சிச்சின்னு மத்தி மீன், கொஞ்சம் சுறா மீன், கொஞ்சம் எறா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து க்ளீனிங் ஏரியாவுக்கு வந்து மீனெல்லாம் க்ளீன் பண்ண கொடுத்தாச்சு. க்ளீனிங் ஏரியாவில் வந்து ஒரு மீன் பொறுத்து ஒரு கிலோ வெயிட் பொறுத்து ரேட் வாங்குவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வரிசையாக நிறைய பேர் உட்காந்துட்ருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எறா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க, பெரிய பெரிய மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க. இங்கே பார்த்திங்கன்னா கருவாடு, முட்டை, வெளில வந்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி எல்லாமே கிடைக்குங்க. வரிசையாக அவங்களும் பேர் சொல்லிகிட்டே போகிறாங்க. இது என்ன மீன், அது என்ன மீன் பார்த்தா இந்த மீனும் ஒரே மாதிரி இருக்குது, அந்த மீனும் ஒரே மாதிரி இருக்குது. கேட்டால் நாற்றுனாருன்றாங்க, கேட்டால் அண்ணின்றாங்க. என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க எதோ பேர் சொன்னாங்க. என் மண்டையில் அப்போதைக்கு தான் நின்றுச்சு. அப்புறம் மறந்தே போயிட்டாங்க. ஆனாலும் கூட்டத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஒரு பக்கம் இந்த சைடில் அக்கா இந்த மீன் வாங்கிக்கோங்க, அக்கா இந்த சைடு எறா வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அக்கா இந்த மீன் சூப்பராக இருக்குது, இது குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அடே எந்த மீன் தாடா வாங்குறது கடைசியாக அப்படின்னு நினச்சி ஒரு வழியாக இந்த மீன் வாங்கிட்டு வரும். இந்த சுறா மீன்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவ்வளோவா பிடிக்காது. கறி மாதிரியே இருக்கும். இப்போ தான் நம்மளாம் ஃப்ரை பண்ணி மசாலா டேஸ்ட்லாம் போட்டு சாப்பிட்ட பின்னாடி அப்படியே வந்து வஞ்சர மீன் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் செம்மையாக இருக்கும். பீஸ் பாருங்கள் என்ன சூப்பராக போடுறாருன்னு. இந்த பல்லாவரம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் 4:30, 5 மணிக்கெலாம் திறந்துருவாங்க. மதியம் வந்து 12:30, 1 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சண்டேலாம் போனீங்கன்னா காலை வைக்க முடியாது. 4 பக்கம் 4 ஜனம். அதுவும் க்ளீனிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரொம்பின்னு இருக்கும். அங்கேயும் ஒரு க்யூ இருக்கும், மீன் வாங்குகிற இடத்துலையும் ஒரு க்யூ இருக்கும். சரி எறாலாம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண கொடுத்தீங்கன்னா எறா வெளியில் இருக்கிற தோலை மட்டும் தான் உரிச்சு விட்றாங்க. அந்த தோலை நான் வீட்டிலே போய் உரிச்சு போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த நரம்பு தான் நம்ம எடுக்கிறது கஷ்டமான வேலையை. அந்த நரம்பு எடுத்தே விட இந்த மீன் என்ன பேருனே தெரியலங்க. பார்க்க நல்லா டால்ஃபின் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கான பல்லாவரம் மீன் மார்க்கெட்டோட குட்டி vlog. அடுத்த vlogல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.